இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமா காலமாகியிருக்காரு. அவரோட இறுதி சடங்குல வாடிய முகத்தோட மாமனாரை பார்த்தபடி கலங்கி நிக்கிறாங்க மருமகள் கீர்த்தி. பாக்யராஜ் பூத உடல் சென்னை வள்ளுவர் கோட்டத்துல அவரோட இல்லத்துல வைக்கப்பட்டிருந்தது. திரையுலகினர் ரசிகர்கள் இறுதி மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. பாக்யராஜ் இயக்கி நடிச்ச வேட்டிய மடிச்சுக்கட்டு அப்படின்ற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவர் சாந்தனு பாக்யராஜ். இந்த படத்துக்கு அப்புறம் படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு நடிப்புக்கு சாந்தனு பிரேக் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் கதாநாயகனா சில திரைப்படங்களை நடிச்சிருந்தாரு. அதுலயும் சக்கரை கட்டி திரைப்படம் இவருக்கு பெரிய அளவுல பெயர் வாங்கி கொடுத்திருந்தது. அந்த நேரத்துல 90s கிட்ஸ்களோட எவர் கிரீன் பாடல்கள்ல இந்த திரைப்பட பாடல்களும் இடம் பிடிச்சிருந்தது. ஆனா அப்பாவை போலயே இவரால பெரிய அளவுல வெற்றி பெற முடியல. தமிழ் சினிமால தன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவரோட குடும்பமும் காதல் மனைவி கீக்கியும் பக்கபலமா இந்த நாள் வரைக்கும் இருந்துட்டு வராங்க. இந்த நேரத்துல தன்னோட அப்பாவோட மறைவு சாந்தனுவை உலுக்கி இருக்கு. சாந்தனுவும் தொகுப்பாளினி கீக்கியும் காதலிச்சு கடந்த 2015ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. கீக்கி மானாட மயிலாட உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள்ல தொகுத்து வழங்கியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 10 வருடங்கள் கடந்துடுச்சு. டான்ஸ்ல அதிக ஆர்வம் இருக்கிற கீக்கி 2 டான்ஸ் ஸ்கூல்லையும் தொடங்கி நிர்வகிச்சுட்டு வராங்க. அதே போல சாந்தனு மற்றும் கீக்கி 2 பேரும் யூடியூப் சேனல்களையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல தங்களை பற்றிய பல விவரங்களை அடிக்கடி பகிர்ந்துட்டு வராங்க. கீக்கி பாக்யராஜ் வீட்டு செல்ல மருமகள். மாமனார் மாமியார் போல இல்லாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போலதான் பழகுவாங்க. அதே போல சாந்தனு பாக்யராஜ் பூர்ணிமா ஸ்டைலிங் ட்ரெஸ்ஸிங் கவனிச்சு கொள்றது கீக்கி தான். இத பூர்ணிமா பல பேட்டிகள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. குடும்பமா வருஷத்துக்கு 2 முறை பாக்யராஜ் தன்னோட மனைவி மகன் மருமகள் கூட வெக்கேஷன் போவாராம். அதே போல பிறந்த நாள் திருமண நாள் விழாவில் எல்லாருமே ஒன்னா கூடி வெளியில போறது அவங்களோட வீட்டு வழக்கம். பாக்யராஜ் பூர்ணிமா திருமணம் எம்ஜிஆர் தலைமையில நடந்திருந்தது. சாந்தனுவுக்கு திருமணமான பொழுது விஜய் வந்து தாலி எடுத்து தரணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டதுனால பாக்யராஜ் அழைக்க விஜய் நேர்ல வந்து தாலி எடுத்து கொடுத்திருக்காரு. திருமணத்துக்கு அப்புறம் கீக்கி பாக்யராஜ அங்கிள் டாடி அப்படின்னு விருப்பப்படியே கூப்பிடுவாங்களாம். மகன் மருமகள் தனிப்பட்ட விஷயத்துல பாக்யராஜ் எப்பவுமே தலையிட மாட்டாரா. 10 ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பத்தி பேசுனது கூட இல்லையா. உங்க விருப்பம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்வாரா. வீட்டுல செம கூல் மாமனார் அப்படின்னு தன்னோட யூடியூப் சேனல்ல கீக்கி பதிவு செஞ்சிருக்காங்க. கீக்கி கலா மாஸ்டரோட அக்கா மகள் தான். டான்ஸ் குடும்ப பின்னணியில இருந்து வந்தவங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.